ஹேராம் படத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே அரசியல் தெளிவாக புரியும். அந்த படத்தில் ஹீரோயினை வந்து இஸ்லாமியர்கள் கொன்றுவாங்க. அதனால ஹீரோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான். அப்படி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஹீரோவை ஒரு அரசியல்வாதி வந்து இஸ்லாமியர்கள்லாம் கெட்டவங்க, இஸ்லாமியர்களை அழிக்கணும், அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பை தூண்டுவான். இதுக்கெல்லாம் முன்னாடி வரைக்கும் ஹீரோ இஸ்லாமியர்களை வெறுக்க மாட்டான், இஸ்லாமியர் கூட நண்பனாக கூட இருப்பான். அப்படிப்பட்டவனை இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பை தூண்டணும் அப்படின்றதுக்காண்டி அந்த அரசியல்வாதி ஹீரோவை பார்த்தோன்னே அவன் நெத்தியில் நாமத்தை போட்டு நீ ஒரு ஹிந்துடா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா தன்னை ஹிந்துவாக உணர்ந்தால் தான் ஹிந்து இஸ்லாமியன்னு பிரித்து பார்ப்பான், இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு தூண்ட முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ தன்னை ஒரு மனுஷனாக தான் பார்த்துருப்பான், ஹிந்துவாக பார்க்க மாட்டான். ஆனால் அந்த அரசியல்வாதி நாமம் போட்டோன்னே ஹீரோ தன்னை ஒரு ஹிந்துவாக பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ தான் அவனால் இஸ்லாமியர்களை வெறுக்கவே முடியும். இதுதான் அரசியல். அரசியல்னாலே வெறுப்பு தூண்டுறது. மனுஷனை மனுஷனாக பார்க்கக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு இன அடையாளம் இருக்கணும். இதை தான் ஒவ்வொரு கட்சியும் பண்ணும். கம்யூனிசம் உழைக்கும் வர்க்கம், அதிகார வர்க்கம் அப்படின்னு 2 இனமாக பிரிக்கும். இப்படி பிரிக்கும்போது தான் அதிகார வர்க்கத்துக்கு மேலே வெறுப்பு தூண்ட முடியும். இப்படி தான் பிஜேபி ஹிந்து முஸ்லீம்னு பிரிக்கும். அப்படி பிரிக்கும்போது தான் இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு தூண்ட முடியும். அதே மாதிரி தான் திராவிடம் ஆதிக்க ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு பிரிக்கும். அதே தான் தமிழ் தேசியம் தமிழன் பிறமொழி ஆளன் அப்படின்னு பிரிக்கும். இப்படி வெறுப்பை தூண்டணும்னா மனுஷனை மனுஷனாக பார்க்கக்கூடாது, ஒரு இன அடையாளத்தோடு பார்க்கணும். ஒரு அடையாளத்தை ஒருத்தனுக்குள்ளே பூத்தணும்னா வேற ஒரு இனத்தினால மன ரீதியாக பாதிக்கப்பட வைக்கணும். எப்படி ஹேராம் படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயின் செத்ததுனால மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான். இப்படி மன ரீதியாக பாதிக்கப்பட்டனால தான் ஹிந்துன்ற அடையாளத்தை ஹீரோ ஏற்றுக்கிட்டான். இப்படி மன ரீதியாக பாதிக்கப்படும் போது தான் ஒரு அடையாளத்தையே ஒருத்தர் ஏற்றுக்குவான். இப்படி ஒருத்தனை மன ரீதியாக பாதிக்கப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டியே அரசியல்வாதிகள் பேசி பேசியே மன ரீதியாக பாதிக்கப்பட வைப்பாங்க. பிஜேபி கட்சி கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்கள் எடுக்கும். அந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்லாமியர்கள் ஏதோ கெட்டவங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை ஒருத்தன் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் இப்படி கெட்டது பண்ணுறாங்களே அப்படின்னு மன ரீதியாக பாதிக்கப்பட்டானா அவன் தன்னை ஒரு ஹிந்துவாக உணர ஆரம்பிப்பான், பிஜேபி கட்சியில் போய் சேர்ந்துருவான். இதே மாதிரி தான் திராவிடமும் ஜாதி சண்டையை பற்றின படங்கள் எடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தன் ஆதிக்க சாதிக்காரங்க இப்படி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு மன ரீதியாக பாதிக்கப்பட்டானா அவன் திராவிடத்தில் போய் சேர்ந்துருவான். இப்படி தான் தமிழ் தேசியமும் மேதகு மாதிரியான படம் எடுப்பாங்க. இலங்கையில் தமிழர்கள் சிங்களவர்களால் எப்படிலாம் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்றத காமிச்சிருக்கோம். அதே மாதிரி 2009 நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சு தமிழர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே அதை கேட்டு ஒருத்தன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டான்னா அவன் தன்னை ஒரு தமிழன் அப்படின்னு உணர ஆரம்பிப்பான், நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ந்துருவான். இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே தன்னோட கட்சியை வளர்க்குறதுக்காண்டி ஒரு அடையாளத்தை கொடுப்பாங்க. அடையாளத்தை கொடுக்கறதுக்காண்டி உங்களை மன ரீதியாக பாதிக்கப்பட வைப்பாங்க. அதெல்லாம் கேட்டு உங்கள் மனசில் வெறுப்பு வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. மாறா பிற இனத்தவர் மீது வெறுப்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களை மனுஷனாக உணராமல் இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன், இந்த மொழிக்காரன் அப்படின்ற ஏதாவது ஒரு அடையாளத்துக்குள்ளே போயிடுவீங்க. இப்படி அடையாளத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அரசியல்வாதிக்கு அடிமையாயிருவீங்க. இதை தான் ஹேராம் படத்தில் ஹீரோவுக்கு அந்த அரசியல்வாதி நாமம் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அரசியல்வாதி மக்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பான், அந்த அடையாளம் தான் மக்களுக்கு அவன் போடுற நாமம். இப்படி அரசியல்வாதி ஒருத்தனை அடிமையாகணும்னா அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாங்க. அடையாளத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, அவன் மனசில் இருக்க வெறுப்பை ரொம்ப அதிகமாக தூண்டணும். அதே மாதிரி தான் ஹேராம் படத்தில் ஹீரோவை வந்து ஹிந்துவாக உணர வச்சுட்டான். ஹிந்துவாக உணர வச்சா மட்டும் பத்தாது, ஹீரோ மனசில் இஸ்லாமியர்கள் மேலே இன்னமுமே நிறையா வெறுப்பு தூண்டணும். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ கிட்ட ஒரு புக்கை கொடுப்பான்.
அந்த புக்கில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் இருக்கும். அதை ஹீரோ படித்தானா அவனுக்கு ஏதோ இஸ்லாமியர்கள் எல்லாம் கெட்டவங்க மாதிரியும், இஸ்லாமியர்கள் தான் காலங்காலமாக இந்துக்கள் அழிக்கிற மாதிரியும், இப்படி ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே போயிடுவான். இந்த மாதிரி ஒருத்தன் மனசில் வெறுப்பு விதைக்க அவனை ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே கொண்டு போகணும். அந்த கற்பனையான உலகத்தில் மற்ற இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கெட்டவனுங்க, அவங்க தான் இனத்தை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கணும். இது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் பண்ணோம். அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. எப்படின்னா, இலங்கையில் தமிழர்கள் செத்ததுக்கு காரணமே பிறமொழியாளர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாருமே பிறமொழியாளர்கள். அவங்க தான் தமிழர்கள் அழிக்கிறதுக்குன்னே சதி பண்ணுறாங்க. அதுவும் இப்போ இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே காலங்காலமாக தமிழர்களை அழிக்கணுன்ற நோக்கத்திலே இவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதுவும் அந்த அரசியல்வாதி ஊழல் பண்ணுறது, மணல் கொள்ளை அடிக்கிறது, இது மாதிரி எது பண்ணாலுமே அது அவன் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காண்டி பண்ணுறது கிடையாதான். மணல் கொள்ளை அடித்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கணும் அப்படின்ற தமிழர்கள் மேலே இருக்க வெறுப்பில் பண்ணுறதான். ஏன்னா அப்படி நம்பும்போது தான் பிறமொழியாளர்கள் மேலே அதிக வெறுப்பு வரும். அரசியல்வாதி அவன் சுயநலத்துக்காண்டி காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னு நினச்சா வெறுப்பு அதிகமாக வராது. தமிழ் இனத்தை அழிக்கணுன்றதுக்காண்டினே அவங்க கொள்ளடிக்கிறாங்க, மணல்றாங்க, இந்த மாதிரிலாம் நினைக்கும்போது தான் மனசில் நிறையா வெறுப்பு வரும். இப்படி தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க நம்மெல்லாம் தமிழர்கள், பிறமொழியாளர்கள் நம்மளை காலகாலமாக அழிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஹேராம் படத்துலேயும் ஹீரோ அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்போடு இருப்பான். ஏதோ அவனுக்கு தான் அரசியல் தெளிவு இருக்கிற மாதிரியும், அங்கே இருக்க மற்ற இந்துக்கள் எல்லாம் அரசியல் தெளிவு இல்லாத மாதிரியும் கற்பனையில் இருப்பான். காந்தி பேச்சை கேட்டு அஹிம்சை வழியில் போகிறவங்க எல்லாருமே முட்டா பயலுக மாதிரியும், அவன் ஏதோ குடிகார மாதிரியும் பார்ப்பான். அஹிம்சையை பரப்புகிற காந்தியை கேட்டவனா பார்த்துட்டு தனக்கு தான் ஏதோ அரசியல் அறிவு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்குவான். இதே மாதிரி தான் தமிழ் தேசியத்துலேயும் பிறமொழியாளர்கள் எல்லாருமே கெட்டவனுங்க, தமிழர்கள் அவங்க எல்லோரும் அழிக்க பார்க்குறாங்க, ஆனால் சாதாரண மக்கள் எல்லாம் முட்டா பயலுக, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிகிறதே இல்லை, நமக்கு தான் பிறமொழியாளர்கள் பண்ணுற சதியெல்லாம் தெரியுது, நம்ம தான் பிறமொழியாளர்கள்ட்டேருந்து இனத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுற நல்ல மனுஷங்க, தமிழனா பார்க்கக்கூடாது மனுஷனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவனுங்க. இப்படி இவங்க கற்பனையான உலகத்தில் வாழ்ந்துட்டு ஏதோ மக்களுக்கு தான் அறிவு இல்லாத மாதிரியும் இவங்க ஏதோ அறிவாளி மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு அரசியல்வாதி ஒருத்தனை அடிமையாகணும்னா அவன் மனசில் ஆழமாக வெறுப்பு விதைக்கணும். எந்த அளவுக்கு ஒருத்தன் வெறுப்போடு இருக்கிறானோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தொண்டனாக இருப்பான். அந்த அளவுக்கு அந்த கட்சிக்காண்டி கஷ்டப்பட்டு உழைப்பான். இப்படி ஒருத்தனை ஒரு நல்ல அடிமையாக மாற்றணுன்னா அவன் மனசில் நல்லா வெறுப்பை தூண்டணும். இப்படி வெறுப்பை தூண்டுறதுக்கு தான் அந்த 2 விஷயமும் பண்ணுவாங்க. ஒன்று, ஒரு இன அடையாளத்தை கொடுப்பாங்க. 2வது, அந்த இனத்தை வேற ஒரு இனம் அழிக்க முயற்சி பண்ணுறதா ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே கொண்டு போவாங்க. இப்படி தான் நாம் தமிழர் கட்சியும் ஒன்று இலங்கையில் நடந்ததை சொல்லி சொல்லி காமிச்சு தமிழன்ற அடையாளத்துக்குள்ளே கொண்டு போனாங்க. தமிழர்களை காலங்காலமாக பிறமொழியாளர்கள் அழிக்க பார்க்குறாங்கன்ற ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே கொண்டு போனாங்க. இதெல்லாம் நம்பி ஒருத்தர் எந்த அளவுக்கு வெறுப்பாகிறானோ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அடிமையாகான். அடுத்து அந்த படத்தில் ஹீரோயின் செத்ததுக்கு உண்மையான காரணம் யார்? ஹீரோயினை ஒரு இஸ்லாமிய கொள்ளுவான். அவனுக்கு ஹிந்துக்கள் மேலே வெறுப்பு இருந்துச்சு. அந்த வெறுப்பு இருந்தனால தான் அவன் கொன்னான். அப்படி வெறுப்பு வந்தது காரணம் அவன் பிறக்கும்போதே வெறுப்போடே பிறந்திருக்க மாட்டான். அவன் மனசில் ஒரு அரசியல்வாதி, நீ ஒரு இஸ்லாமிய, இந்துக்கள் தான் நம்ம எதிரி அப்படின்னு கருத்தை விதைச்சிருப்பான். இப்படி ஒரு அரசியல்வாதி தான் வெறுப்பு விதைச்சான். அந்த வெறுப்புனால தான் ஹீரோயினை அவன் கொன்னான். அப்போ ஹீரோயின் உண்மையிலே செத்தது காரணம் வெறுப்பை விதைச்ச ஒரு அரசியல்வாதி தான். ஆனால் ஹீரோ யாரை நல்லவன் நம்புவான்?
அதே வெறுப்பை விதைக்கிற ஒரு அரசியல்வாதியை தான் நல்லவன் அப்படின்னு நம்புவான். ஆனால் அஹிம்சையை போதிக்கிற காந்தியை வந்து கெட்டவன் அப்படின்னு நம்புவான். காந்தி தான் நல்லது செய்யவே முயற்சி பண்ணான். ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு அவன் தான் முயற்சி பண்ணான். ஹீரோ இப்படி நல்லவனை கெட்டவனும் கெட்டவனை நல்லவனும் நம்புவான். அதே மாதிரி தான் இங்கேயும் இலங்கையில் தமிழர்களுக்கு பிரச்சனை கொடுத்தது தான் ஒரு மனிதன் அப்படின்னு நம்பாதவன், தான் ஒரு சிங்களவன் அப்படின்னு நினைக்கிற சிங்களவர்கள் தான் தமிழர்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்க. அப்படி அவங்க எல்லாமே தான் ஒரு சிங்களவன் நம்பினது காரணமே அங்கே இருக்க ஒரு அரசியல்வாதி சீமான் மாதிரியே நம்மெல்லாம் சிங்களவர்கள், நம்ம மொழியை காப்பாற்றணும், தமிழர்கள் தான் நம்ம எதிரி, இந்த மாதிரிலாம் பேசி வெறுப்பை விதைச்சது தான் தமிழர்கள் கஷ்டப்பட்டது காரணமே. ஆனால் அதெல்லாம் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி பேசி வெறுப்பை தூண்டக்கூடிய சீமானா நல்லவன் நினைக்கிறாங்க, வெறுப்பை தூண்டின பிரபாகரன் நல்லவன் நினைக்கிறாங்க. இப்படி வரலாறு முழுக்க நடக்கிற மொழி கலவரம், இனக்கலவரம், ஜாதி கலவரம், இது மாதிரியான எல்லாத்துலேயுமே சண்டை போடுறவங்க தன்னை மனுஷனாக பார்க்காம தான் இந்த அடையாளத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு பார்ப்பாங்க. அதனால தான் சண்டையை போடுறாங்க. அந்த அடையாளத்தை விதைச்சது வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான். இப்படி உலகத்தில் நடக்கிற எல்லா சண்டையுமே வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு அரசியல்வாதினால தான் நடக்குது. இலங்கையில் சண்டை வராமல் பிரச்சனை வராமல் இருந்திருக்கணும்னா 2 பேருக்குள்ளே ஒற்றுமை இருந்திருக்கணும். ஆனால் ஒற்றுமையாக இருக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாலெல்லாம் பிரபாகரன் கொண்டுட்டான். ஏன்னா பிரபாகரன் கூட இருக்க ஆள் எல்லாருமே வெறுப்பில் வன்முறையை விரும்புகிற ஆள். அவங்கக்கிட்ட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசுனா பிரபாகரன் கூட இருக்கிறவன்லாம் திருந்திடுவாங்க. பிரபாகரன் கூட இருக்கவன் திருந்தக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒற்றுமை அப்படின்னு பேசுகிற ஆள் எல்லாத்தையும் கொண்டுடணும். ஒன்றுட்டு எல்லாம் சொல்லணும், நம்ம சண்டைக்கு போடுறது தான் சரி, நம்ம சண்டைக்கு போகிறத தடுக்கிறதுக்காண்டி இவன் ஒற்றுமைன்னு பேசுகிறான், இவன் தான் கெட்டவன் இப்படின்னு இந்த மாதிரி ஒற்றுமையை பேசக்கூடிய நல்லவனை கெட்டவன்னு கொண்டுருவான். இப்போ நான் பேசுகிறது கூட இங்கே பேசாமல் இலங்கையில் பிரபாகரன் இருந்த சமயத்தில் போய் பேசியிருந்தா இப்படி நான் தான் கெட்டவன்னு சொல்லி என்னையே கொண்டுருவாங்க. ஆனால் இப்போ இருக்க சமயத்தில் அந்த மாதிரி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போயும் 4-5 பேர் வருவானுங்க, அவங்களால கமெண்டில் அழுக தான் முடியும். ஒன்று நான் பேசுகிறத கேட்டு திருந்த முடியும், இல்லைனா நான் பேசுகிறது தப்புன்னு சொல்லிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட முடியும். ஆனால் இப்படி உண்மையை கண்டு ஓடுறதுனால கண்டிப்பாக தப்பிச்சிட முடியாது. உண்மை எப்படியும் வெளியே வரதான் போகுது, அதை பார்த்து திருந்தி தான் ஆகணும். ஏன்னா இது இன்டர்நெட் உலகம். இப்போ பிரபாகரன் மாதிரியான ஆட்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை பிரபாகரன் அப்போ பிறக்காமல் இப்போ பிறந்த ஆயுதம் எடுத்திருந்தா ஆரம்பத்திலே போலீஸ் பிடிச்சி போயிருக்கோம், இனவெறி பிடிச்ச பெருங்கூட்டமாக வளர்ந்துருக்காது. அதே மாதிரி தான் சீமானும் இப்போ வெறுப்பை தூண்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கார். அவர் இப்போ பேசுகிறதுனால எந்த வன்முறையும் வரப்போகிறதில்ல. ஆனால் இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா ஒரு வன்முறையே உருவாயிருக்கும். பிரபாகரன் பின்னாடி போய் செத்தவன் மாதிரி சீமா பின்னாடி இருக்கணும்னு போய் செத்துருப்பானுங்க. இப்படி செத்துருக்க வேண்டியவங்க இன்னும் சாகாமல் இருக்கிறது காரணம் இது வளர்ச்சி அடைஞ்ச சமூகம். இங்கே வன்முறையில் இறங்க முடியாது. அதுக்கு பதிலாக எல்லோரும் இன்டர்நெட்டில் வந்து பிற இனத்தவரை குறை சொல்லி, அரசியல்வாதியை குறை சொல்லி, இப்படி குறையாக சொல்லி இப்படி பேசி பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் பிரபாகரன் வன்முறையில் இறங்கி ஆளை கஷ்டப்படுத்தினான். இப்போ சீமான் கூட இருக்கிறவங்க பேசி பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களால பேச மட்டும்தான் முடியும். அப்படி பேசி மனசை கஷ்டப்படுத்திட்டு ஏதோ சமூகத்துக்கு ஏதோ நல்லது செய்தா வேற நடத்திக்கிறாங்க. இலங்கையில் நடந்ததுக்கு உண்மையான தீர்வு என்னென்னா, இலங்கையில் 2 இனத்தவர்களும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது நடக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இப்போ இருக்க மாதிரி சமூகம் வளர்ந்துடணும். வளர்ந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒழுங்கான கல்வி கிடைக்கும். கல்வி கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி தமிழன் சிங்களவன் இந்த மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் தன்னை ஒரு மனிதனாக உணர்வாங்க. பிரிவினையை தூண்டக்கூடிய அரசியல்வாதியை நம்ப மாட்டாங்க. அப்பையும் ஒரு சில பேர் இனப்பற்றோடு இருப்பாங்க. அவங்களால வன்முறையில் இறங்க முடியாது. ஏன்னா கேமராலாம் இருக்கும், சட்ட ஒழுங்கு இருக்கும்.
இதனால் இனப்பற்றுள்ளவங்க இனவெறி செயலில் இறங்க முடியாது. இப்படி இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தானாகவே சமூகம் வளர்ந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. இன்னொரு தீர்வு என்னென்னா, இனப்பற்று தப்பு, ஒற்றுமையாக இருக்கணும், மனுஷனாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நல்லதை சமூகத்தில் புரிய வச்சுருக்கணும். அப்படி புரிய வச்சுருந்தா சமூகத்தில் இருக்கவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இலங்கையில் பிரபாகர் இது ரெண்டையுமே பண்ணல. பிரபாகர் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்திருந்தாலே அங்கே அவ்வளோ பெரிய சண்டையே வந்திருக்காது, நிறையா பேர் செத்துருக்கவே மாட்டாங்க. ஒன்றும் சும்மாவும் இருக்கலை. மக்களுக்குள்ள அன்பு உருவாக்குற ஆளையும் கெட்டவன்னு சொல்லிட்டு கொண்டுட்டான். இப்படி அவனும் நல்லது பண்ணலை, நல்லது பண்ணாலையும் கொண்டுட்டான். ஆயுதத்தை எடுத்து வன்முறையில் இறங்கினான். வன்முறையில் இறங்கினால சமூகத்தில் இருந்த இனவெறி இன்னமுமே கூட தான் செஞ்சிச்சு. ஏன்னா பிரபாகரன் யாரையாவது கொண்டுட்டான்னா அதில் டிவியில் போட்டே காமிப்பாங்க. பிரபாகரன் கொண்டுட்டான்னு டிவியில் போட்டு காமிப்பாங்க. அதான் அங்கே இருக்க அரசியல்வாதி பார்த்தீங்களா தமிழை நம்மளை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னமுமே வெறுப்பை தூண்டி அந்த இடத்துல இனவெறி இன்னமுமே கூட தான் செய்யும். இப்படி பிரபாகரனால் இனவெறி கூட தான் செஞ்சிருக்கு. இப்படி வெறுப்பை விதைச்சதுனால தான் அங்கே பெரிய அழிவே ஏற்பட்டுச்சு. எதை விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். பிரபாகரன் தான் வெறுப்பே விதைச்சான், அவனுக்கு அதான் திரும்ப கிடச்சிச்சு. ஆனால் தமிழ் பற்றாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ பிரபாகரன் மேலே தப்பு இல்லாத மாதிரியும் பிற மொழியாளர்கள் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. யார் உண்மையான கெட்டவனோ அவனை நல்லாவே நம்புகிறாங்க. இதே மாதிரி தான் ஹேராம் படத்துலையும் கமல் கெட்டவனை நல்லாவே நம்புவான், நல்லது செய்கிற காந்தியை கெட்டவே நம்புவான். ஆரம்பத்தில் அப்படி தான் நம்புவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவான் உண்மையிலே காந்தி தான் நல்லவன். இந்த மாதிரி இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பேசுகிற அரசியல்வாதிகள் தான் கெட்டவன் அப்படின்றத புரிஞ்சுக்குவான். இப்படி இனப்பற்றோடு இருக்கிறவங்க அது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. உண்மையான எதிரி இனப்பற்ற தூண்டுறவன் தான் புரிஞ்சுக்கங்க. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மாதிரி ஏறா மாதிரியான படம்லாம் எடுக்கிறாங்க. படத்தை பார்த்தாவது திருந்துங்க. அரசியல் அறிவு இல்லாமல் தப்பான அரசியல்வாதை நம்பி நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி உண்மையை புரிய வச்சு அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்னைங்க